விஜய் வந்து ஏன் ஒரு மாதிரி இருக்க, நீ சரியாயிடுவேன்னு நினச்சேன், ஆனால் சரியாகவே ஆக மாட்டேங்கிற, சொல்லு காவேரின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து அப்படியே காஃபி குடிச்சிட்டே வந்து யோசிச்சுட்ருக்காங்க காவேரி. இந்த மாதிரி வந்து விஜய் வந்து சொன்ன விஷயத்த நிவின் பேசுனது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. நிவின் வந்து அப்படி சொன்னார், அப்போ விஜய் சொல்லாமல் அவர் சொல்லியிருப்பார், எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ ஏன்னு வந்து காரணம் கேட்குறாரு என்கிட்ட. தேவையில்லாமல் அதெல்லாம் பற்றி இவர்கிட்ட கேட்கணும், எனக்கு என்ன உரிமை இருக்கே கேட்குறதுக்கு. இவர் தான் வந்து நம்மளை வேணாம்னு சொல்லிட்டு தானே வந்து நிவின் கூட சேர்த்து வைக்க பார்க்குறாரு. இந்த நிலைமையில இவர்கிட்ட நான் என்ன சொல்கிறது, இவர் மேலே கோச்சிக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. அதை கேட்டு வந்து என்ன காவேரி அமைதியாகவே இருக்க, சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குங்க தேவையில்லாத இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கணும், என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது எனக்கு. அப்புறம் வேற இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் அங்கே இருக்க போகிறேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் என்ன தொடர்ந்து இங்கே இருக்கவா போகிறோம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தனியாக தானே இருக்க போகிறீங்க, நான் தனியாக தான் இருக்க போகிறேன், எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு மனசு கஷ்டப்படுறாரு நம்ம விஜய். ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற அப்படின்றாரு. வேறு என்ன பேச சொல்கிறீங்க என்ன, உண்மையிலே வந்து நம்ம 2 பேரும் இன்னும் கொஞ்சம் நல்லா பிரிய போகிறது உண்மை தானே, இங்கே பார் நீ எல்லாம் என் கூட நான் பிரியவே மாட்டேன், கடைசி வரைக்கும் என் கூட தான் இருப்ப காவேரி, இதை வந்து நான் கண்டிப்பாக ஓப்பனாக உங்ககிட்ட நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு விஜய். அதுக்கூடயுமே வந்து அங்கே வந்துடுறாங்க நர்மதா. அக்கா அக்கான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நர்மதா அப்படின்னோடனே, உன்னை அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னாங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம், இல்லைக்கா ரொம்ப முக்கியமாக பேசணுமா, அதனால் அம்மா உடனே கூட்டணும் சொல்கிறாங்க அப்படின்னு. சரிங்க நர்மதா கூப்பிட்றா, என்ன நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னோடனே, இந்த காவேரி வந்து அம்மா வீடு வந்து எதிரில் வந்து தப்பாக போச்சு, சும்மா போயிடுறா என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு விஜய். அடுத்து வந்து இங்கே காவேரி போகிறாங்க. என்னாச்சுமா எதுக்குமா கூப்பிட அப்படின்னோடனே, இங்கே பாரு நல்ல வந்து வாய்ப்பு வந்திருக்குடி வந்து தம்பிக்கு, அதை வந்து இந்த கங்கா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா, எதுக்கு அவள் போவேனா சொல்கிறானே புரிய மாட்டேங்குதுடி, என்ன சொல்கிறீங்கம்மா அப்படின்னோடனே, ஆமாடி நடிக்கிறதுக்கு அதே நாடகத்தில் மாமாவை நடிக்கிறதுக்கு வந்திருக்குடி வாய்ப்பு, ஆனால் கேட்குறாளா இவ வேணான்னு சொல்கிறா, எதுக்கு அக்காவுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறா அக்கா தெரியலடி, நீயே போய் பேசுடி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க அவங்க அம்மா. உடனே வந்து என்ன கங்கக்கா என்ன ஆச்சு, எதுக்காக மாமா வேணான்னு சொல்கிற, இங்கே பாருடி எனக்கு பிடிக்கிறது அவர் வந்து நடிக்கிறது பிடிக்கல அவ்வளோதான் அப்படின்றாங்க. இங்கே பாருக்கா எனக்கு நல்லாவே தெரியும் உன் மனசில் ஏதோ இருக்குது சொல்லு, எதுக்காக மாமாவுக்கு இந்த வாய்ப்பை வந்து தடுக்கிற, இது நல்ல வாய்ப்புக்கா, அவர் ஃப்யூச்சர் இது, அவர் நல்லா வருவாருக்கா, அப்புறம் என்ன உங்கள் பிரச்சனை எல்லாம் தீரும்ல, எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க போகிறீங்க, இல்லடி வேலையில் வந்து மிஸ் ஆகுதில்ல, நிறைய பேர் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க துணியெல்லாம், அதெல்லாம் பார்த்துக்கலாங்க்கா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, முதல்ல மாமா நல்லபடி நடிச்சுட்டு வரட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டானா அவருக்கு நல்ல பெரிய வாய்ப்புக்கா இது, இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்கிறான்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும், நீங்களும் 4 பேர் மாதிரி ரொம்ப நல்லா வாழ ஆரம்பிப்பீங்க, இப்போனா நாங்கள் நல்லா தானே இருக்கோம், இங்கே பாருக்கா ஏங்க்கா சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன், மாமாவோட வாய்ப்பை பறிக்காதக்கா, அவர் பாவங்க்கா, அவர் மனசை கஷ்டப்பட்டு எப்படி உட்காந்துருக்காரு பார்த்தியா, அவரை பற்றி யோசிச்சு பார்த்தியா, அவர் மனசை பற்றி யோசிச்சு பார்த்தியா அப்படின்னோடனே, உடனே பார்க்குறாங்கங்க, ப்ளீஸ்க்கா சொன்னால் கேளு, உனக்கு என்ன பயம் சொல்லு அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன பயம்னோன்னா, அப்படியே கங்கா வந்து முடிக்கிறாங்க, என்ன சொல்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு, மாமா யார் கூட ஜோடியாக நடிக்கிறாரு அதுதானே உன் பயம் அப்படின்னோட அப்படியே பார்த்து பறிக்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் மாமா பற்றி யோசிச்சு இது வரைக்கும் கங்கான்ற ஆளை விட்டுட்டு வேறு எங்கேயாவது அவர் பேசுவாரா, நீ தான்க்கா அவர் மனசு ஃபுல்லாக இருக்க, அவர் எங்கே நடித்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி ஒன்றை தவிர யாருமே வந்து அவர் மனசை நினைக்கவே மாட்டார், சொன்னால் புரிஞ்சுக்கோக்கா, மாமா பாவங்க்கா, சரி உனக்கு அப்படி வந்து சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீயும் மாமா கூட ஷூட்டிங் போ, நானுமா கடை யார் பார்த்துக்கிறது, அக்கா இங்கே பாரு ஷூட்டிங் போகிறது கொஞ்ச நேரம் தானே, மாமா கூட போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் வந்து உனக்கு நம்பிக்கை இருந்தால் மாமா போய் இல்லைன்னா விட்டுரு. உடனே யோசிக்கிறாங்க, நீ சொல்கிறது கரெக்டு தான், சரி அப்போ நானும் அவர் கூட போகிறேன், அப்போ வந்து நான் பார்த்துட்டு அவருக்கு ஓகேன்னா தான் நான் அவரை விட்டுட்டு வருவேன், இல்லைன்னா நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் சரியா அப்படின்றாங்க. சரிக்கா நான் பேசினேன் மாமா கிட்ட அப்படின்னா வந்து, காவேரி என்ன சொன்னா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குடும்பமே கேட்குறாங்க. அக்கா சம்மதிச்சிட்டா, ஐயோ காவேரி நிஜமாவா அப்படின்னு, ஆமாம் உடனே கிளம்புங்க லேட் ஆகிடுச்சுல, சரி ஆனால் ஒன்று எல்லாரும் கிளம்பணும், எல்லாருமா ஆமாம் பின்ன நீங்கள் மட்டும் தனியாக போவீங்களா, எல்லாரும் வந்து நீங்கள் எப்படி ஷூட்டிங் பண்ணுறீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அக்கா உங்களுக்கு நம்பிக்கையாக விட்டுட்டு வருவா, அப்போனா ஓகேன்றா அப்படின்னோடனே, சரி காவேரி இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவளும் வரட்டும் வந்து பார்த்துட்டு அவளுக்கே ஓகேன்னா வந்து விடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்போ நீங்கள் போய் கிளம்புங்க, அக்கா வந்து கிளம்புவா, எல்லோரும் போங்க அப்படின்னோடனே, உடனே வந்து நர்மதா வந்து நானும் தானே போவேன் அப்படின்னோடனே, நீங்கள் எதுக்கு, அதான் கங்காக்கா போகிறல்ல, இல்லை நானும் ஷூட்டிங் பார்க்கணும் எனக்கும் ஆசையாக இருக்குது மாமா ப்ளீஸ் மாமான்னு சொன்னால் சரின்றாரு குமரன்.